மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 88. சிறகுகள் கிடைத்தால் பறப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. கவியரசர் கண்ணதாசன் வரிகள். ரகுவிற்கும் மீராவிற்கும் திருமணம் முடிந்த பின் வீட்டிற்கு கிளம்பும் முன் அவர்களிடம் வந்தார் வாசுகி. ஹாப்பி மேரிட் லைஃப். ரகுவின் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தவர் மீராவின் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார். 2 பேரும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். ஓகே ஆண்டி, மீரா புன்னகையோடு கூறினாள். கண்டிப்பா வரோம்மா. வந்தா எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? ஷூ, சும்மா இருங்க ரகு, மீரா அதட்டினாள். அதுக்கு என்ன ரகு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்கிட்ட இருந்தா, என் சக்திக்கு உட்பட்டதா இருந்தா கண்டிப்பா கொடுக்குறேன். தேங்க்ஸ்மா, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. சிரித்தபடி அவன் கன்னத்தை தட்டிவிட்டு அவர் செல்ல மீரா யோசனையோடு அவனை பார்த்தாள். கண்கள் சிமிட்டி புன்னகைத்தான் அவன். 4வது நாள் இருவரையும் அழைத்து விருந்து வைத்தார் வாசுகி. உணவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். மீரா உறங்கிய பிறகு வாசுகியிடம் வந்தான் ரகு. என்ன ரகு, தூக்கம் வரலையா? ஆமாம்மா என்றவாறே அவர் அருகில் சென்று அமர்ந்தான். மா, மீராவை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவனை செல்லமாக முறைத்தார். உனக்கு முன்னாடி எனக்கு அவதான் பழக்கம் ரகு, அவளால தான் நீ எனக்கு அறிமுகமான. சிரித்தான். சரி, அவ தங்கச்சிங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் சொக்க தங்கம்பா. மீரா பார்த்து பார்த்து வளர்த்துருக்கா. ஜோஷியை பற்றி? யாரு? டெல்லியிலேருந்து இப்போ வந்திருக்காளே, அவளா? அவளை பற்றி அவ்வளவா தெரியாதேப்பா, ஆனாலும் நல்ல பொண்ணாதான் இருப்பா. அவ உங்களுக்கு மருமகளா வரலாமான்னு நான் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? திகைத்தார் அவர். அவ இப்போதாண்டா ஸ்கூல் முடிச்சிருக்கா. இப்போ இல்லைம்மா, அவள் படிப்பு முடிஞ்சதும். அவகிட்ட ஒரு தடவை பேசினேன். ஏதோ ஃபேஷன் டிசைனிங் எல்லாம் படித்து முடிச்சுட்டு பொட்டிக் ஆரம்பிக்கணும்னு கனவுன்னு சொன்னான். அதெல்லாம் அவள் முடிக்கிறதுக்குள்ளே அர்ஜுனனுக்கு வயசாகிடும்பா. அவளுக்காக வெயிட் பண்ணலாமாம்மா? மெல்லிய குரலில் கேட்டான். அவர் அவரையே அழுத்தமாக பார்த்தார். தன் பாக்கெட்டில் இருந்து அந்த கவரை எடுத்து காட்டினான். அவளுக்கு அர்ஜுனனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சில நிமிடங்கள் யோசித்தார். நீ சொல்கிறதெல்லாம் சரி ரகு, ஆனால் இப்போ அவள் சின்ன பொண்ணு. இப்போ இருக்கிற அதே விருப்பம் அவளுக்கு பிற்காலத்திலையும் இருக்கும்னு எப்படி நம்புற? அவளோட எதிர்பார்ப்புகள் மாறலாம். அப்போ என் பையன் அவளோட சாய்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவ? என் பையனுக்கு வயசு போயிடும் ரகு. அம்மா, நீங்கள் என்ன நம்புறீங்களா? நிச்சயமா ரகு, ஆனால் ப்ளீஸ்மா, அர்ஜுனனோட லைஃப்க்கு நான் கேரண்டி. அவனுக்கு நல்ல லைஃப்பை நான் நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன். அவன் சந்தோஷம் என் பொறுப்பு. ப்ளீஸ்மா. அவர் உள்ளங்கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். சரி, நான் ஒத்துக்கிறேன்னே வச்சுக்கோ. 2 பேருக்கும் ஜாதகம் பொருந்தணும் இல்லை? கண்டிப்பாம்மா, அது இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு 2 வருஷம் மட்டும் பொறுத்துக்கோங்க. அவளுக்கு 18 வயசை தாண்டிடட்டும், பொருத்தம் பார்த்துடலாம். அது சரியா தவறா என்றெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் ரகுவின் வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல அவருக்கு மனம் வரவில்லை. அதன் பிறகு அர்ஜுனன் தன் திறமையை வளர்த்து கொள்ள என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்தான். அவனுக்கு சூரத்தில் வைத்தே ட்ரைனிங் கொடுத்தான். பிற்காலத்தில் மீராவிற்கு தோள் கொடுக்க அப்போதிலிருந்தே அவனை செதுக்க ஆரம்பித்தான். இடையில் அவ்வப்போது ஊருக்கு வர வேண்டும் என்று சிறு பிள்ளை போல் அடம் பிடித்தாலும் அவனை அதட்டி உரட்டி மிரட்டி அங்கேயே இருக்க வைத்தான். அதில் வாசுகிக்கு சந்தேகம் வந்தது. ஒரு நாள் ரகுவை அழைத்து நேரிடையாக இதை பற்றி கேட்டுவிட்டார். அவன் காரணங்கள் கூறியும் அவர் மனம் அதனை ஏற்கவில்லை. நம்ம ஊரில் இல்லாத கம்பெனிஸா அங்கே தான் இருக்கணும்னு நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறன்னு மட்டும் தெரியுது. என்னன்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா ரகு? அது வந்துமா, ஜோஷிக்கு என்னை பிடிக்காது. அர்ஜுனன் என்கிட்ட பாசமாக இருக்க இருக்க அவளுக்கு அவன் மேலே வெறுப்பு வந்துடும். அதனால தான் அவனை என்கிட்ட இருந்து தள்ளியே வச்சிருக்கேன். பெரியதாக திகைத்தார் வாசுகி. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ரகு நீ? உனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற, நாளைக்கு அவள் உன் பேச்சை எப்படி கேட்பா? சரி, அதை கூட விடு. உன் மாமனார் மூலமாக இதை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் அர்ஜுனன் உன்கிட்ட அதே பாசத்தோட தானே இருப்பான். அப்போ என்ன பண்ணுவ? அவங்க 2 பேருக்குள்ள அது பிரச்சனையாகி பெரிய நிலைமைக்கு போனால் என்ன பண்ணுவ? இல்லை, அவளுக்காக உன்னை அவன் தள்ளி வைக்கணும். உனக்கே தெரியும் அவனுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. அவனோட அண்ணன் இடத்துல தான் உன்னை வச்சு பார்க்குறான். அவனை கஷ்டப்படுத்த போறியா? ஏம்மா இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் தானேப்பா என் பையனை பற்றி யோசிக்கணும்.
பட்டென்று யோசிக்காமல் கேட்டுவிட்டார். ஆனால் அதில் ரகுவின் முகம் மாறியதைக் கண்டு தன்னைத்தானே திட்டிக் கொண்டார். இல்லை ரகு, இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள் பையன் எப்பவும் சந்தோஷமாக இருப்பான். அதுக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கே தெரியும், என் உயிர் போனாலும் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். ஐயோ ரகு, என்ன பேச்சு இது? சாரி, நான் ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லிட்டேன். அவன் மட்டும் இல்லை, ஜோஷியும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை? இருப்பாம்மா, உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா நிச்சயம் அவள் சந்தோஷமாக இருப்பா. எனக்கும் அவளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைம்மா. எனக்கு யாரும் இல்லை, அவளுக்கு எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லை. அவன் மேலே எல்லாரும் அன்பாக தான் இருக்காங்க, பாசத்தை கொட்டுறாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் அவள் ஒரு சாய்ஸாக போயிடுறா. மாமா மீராவா ஜோஷியான்னு வர்றப்போ மீராவை தான் சூஸ் பண்ணுவார். மீரா ஜோஷியா நானான்னு வர்றப்போ என்ன சூஸ் பண்ணுவா. இதே மாதிரி தான் எல்லோரும். அவ தான் வேணும்னு திடமாக நிற்கிற அன்பை உங்கள் 2 பேரால் தாம்மா கொடுக்க முடியும். ப்ளீஸ்மா. அவர் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினான். இது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தாம்மா. உங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்க. சில வருஷங்கள் கழித்து டபுளாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதில்ல, அதே மாதிரி தான் இதுவும். உங்கள் பையனை பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோஷியோட சேர்ந்து ரிட்டர்ன்ஸ் டபுளாக கிடைக்கும். அதுவும் உங்கள் பையனை விட அதிக பாசத்தை உங்ககிட்ட காட்டுற பொண்ணா. இன்வெஸ்ட்மெண்ட் விட வட்டி அதிகமாக வந்தால் வேணாம்னு சொல்லுவீங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. சிரித்து விட்டார் வாசுகி. நல்லா தொழிலதிபர் வீட்டு மருமகன் ஆகிட்டப்பா, சூப்பராக பிஸ்னஸ் பேசுகிற என்று அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தார். அதன் பிறகு கீர்த்தியின் திருமணத்தின் போதே இருவரின் ஜாதகத்தையும் காட்டி பொருத்தம் பார்த்தான். நன்றாக பொருந்தி இருப்பதாக ஜோசியர் கூறியதும் அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. நல்லா நீ நினைச்சதை சாதிக்கிறப்பா என்றார் வாசுகி சிரித்து கொண்டே. ஒரு முறை வாசுகிக்கு உடல்நிலை சரியில்லை என்று வந்த அர்ஜுனன் இங்கேயே வேலையை தேடிக்கொள்ள நினைக்க அதற்கு தடை விதித்தான் ரகு. கோபமாக அவன் சென்றுவிட கண்ணீரோடு நின்ற வாசுகியை கண்டு குற்ற உணர்வு கொண்டான். இந்த விஷயத்தால் அர்ஜுனன் கிட்டத்தட்ட 1 வருடம் அவனிடம் பேசவே இல்லை. அவனுக்கு அது வேதனையாக இருந்தாலும் ஜோஷிக்காக மட்டுமே அத்தனையையும் பொறுத்து கொண்டான். உனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணான். ஊரில் எவ்வளவோ இடம் இருக்கும்போது எதுக்கு இதோ 4 தெரு தள்ளி இருக்கிற இடத்துல உனக்கு பொட்டிக்க ஆரம்பித்து கொடுத்தான்? மெயின் ஏரியான்னு மட்டும்தான் காரணமா? அதுதான் இல்லை. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கப்புறம் உனக்கு சௌகரியமாக இருக்கணும்னு நினச்சான். இப்போ கூட அவன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா? இன்னும் 10 வருஷத்துக்கு நீ எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க என்னென்ன வேணும்னு யோசிச்சு இப்போவே அதை செய்ய ஆரம்பிச்சிருப்பான். இப்போ என்ன, அன்னைக்கு உன்கிட்ட அவன் கையெழுத்தை வாங்கினது தானே உனக்கு கோபம்? இவன் என் பையனாக இருக்கலாம், ஆனாலும் ஒரு ஆம்பளை. ஒரு பொண்ணு தான் தான் வேணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றப்போ ஒரு ஆணுக்கு அது அவ தேவதையாக தெரிவா. அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும்னு நினைப்பான். அர்ஜுனன் மனசுலையும் நீ அப்படிதான் நிறைஞ்சு நின்ன. அதுக்கு தான் அவன் பிளான் பண்ணது எல்லாமே என்று விட்டு அவன் அன்றைக்கு செய்த திட்டங்கள் அனைத்தையும் கோரினார். உங்கள் 2 பேரையும் அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். நான் கொடுத்த வாக்குப்படி உங்கள் மகனையும் மருமகளையும் உங்ககிட்ட சேர்த்துட்டேன். இனி ஜோஷியை உங்கள் பொண்ணா பார்த்துக்கிறேன்னு நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு சொன்னான். அவளுக்கு மனம் பிசைந்தது. வார்த்தைகள் வரவில்லை. இப்போ சொல்லு, அவன் உனக்கு என்ன பண்ணலை? அப்படியே சோஃபாவில் அமர்ந்தவள் தன் கைகளை கோர்த்து நெற்றியில் தாங்கி கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கு அவ்வளவு அழுகை வந்தது. ஆனால் அழ பிடிக்கவில்லை. பொங்கிய கண்ணீரை கட்டுப்படுத்தியபடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள். பிறகு கண்களை திறந்து, அவர் என்ன வேணும்னாலும் பண்ணியிருக்கட்டும், ஆனா இப்போ நான் போன்னு சொன்னதும் போயிட்டாருல்ல, அது தப்புதானே என்றாள். அதை கேட்டு கோபம் கொண்டார் வாசுகி. இவளை என்று அவர் ஏதோ சொல்ல வர, இரு மம்மி என்று அவரை நிறுத்தினான் அர்ஜுனன். சிறு புன்னகையோடு அவளிடம் கூறினான். ஆமா, அவர் போயிருந்தா தப்புதான் என்றான். அதை கேட்டு திகைத்தாள். அவள் கையை பிடித்து அழைத்துச் சென்று வாசுகியின் அறையை திறந்து காட்டினான். அங்கே மீரா ரகு இருவரும் அமர்ந்திருந்தனர். இப்போ என்ன சொல்ல போற என்றான் அவளை தோளோடு அணைத்து. அவள் ரகுவையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவளை நெருங்கி வந்தான் ரகு. நீ என்கிட்ட சொன்னியே உனக்குன்னு சில கனவுகள், ஞாபகம் இருக்கா? உனக்குன்னு வர்றவன் உனக்காக மட்டும் வாழணும். அவன் நினைவிலையும் வாழ்க்கையிலையும் நீ மட்டுமே ராணியா இருக்கணும். உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும். அங்கே எப்பவும் உனக்கு முக்கியத்துவம் இருக்கணும். இப்படி இன்னும் என்னென்ன உன் கனவா இருந்துச்சோ அந்த கனவுக்கான வாழ்க்கை தான் இது. நீ கேட்டதை நான் செஞ்சிட்டேன். சந்தோஷமாயிரு. அவள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தான். அந்த நொடி மொத்தமாக உடைந்து போனாள். அவன் நெஞ்சில் சாய்ந்து அழத் தோன்றியது. அவனோ அவளை விட்டு விலகி நடந்தான். அதில் பல்லை கடித்து கோபத்தை அடக்கினாள்.
2 அடிகள் நடந்தவன் நின்றான். உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேனே, இதுக்காகவாச்சும் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லலாம் இல்ல? பாவமாக முகத்தை வைத்து கேட்டான். அவனை முடியும் மட்டும் முறைத்தாள். அக்கா, முதல்ல இந்த ஆளை கூட்டிகிட்டு கிளம்புக்கா. பார்த்தாலே எரிச்சலா வருது. இப்படித்தான் அறிவே இல்லாம பைத்தியம் மாதிரி எப்பவும் பேசுவாரா என்றவள் ஒரு முறை பார்வையை அவனிடம் செலுத்திவிட்டு, அப்பாவை யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா என்றாள் மெல்லிய குரலில். அவ்வளவுதான். ரகுவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. வாயில் கை வைத்த அழுகையை அடக்கினான். மீரா அவனை நெருங்கி தோளோடு அணைத்து அவனை கட்டுப்படுத்த முயல, மீராமா, அவ சொன்னதை கேட்டியா என்றான். அவளும் வழியும் கண்ணீரோடு வார்த்தைகள் வராமல் மேலும் கீழுமாய் தலையாட்டினாள். ஜோஷி பார்வையை எங்கோ வெறித்தபடி இருக்க மீண்டும் அவளை நெருங்கினான். அவள் முகத்தை கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருந்தவன் சட்டென்று அவள் கன்னம் பற்றி அழுத்தமாக உச்சி முகந்தான். அவ்வளவுதான். இதுவரை அவள் கட்டி வைத்திருந்த அணையெல்லாம் உடைந்து சிதறியது. வெடித்து வந்த அழுகையோடு அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். போங்க இங்கிருந்து, ஒன்றும் வேணாம். இத்தனை வருஷம் ஆச்சு இல்லை என்கிட்ட இப்படி நெருங்க. இப்போ மட்டும் எதுக்கு? போங்க முதல்ல. எனக்கு உங்களை பிடிக்கல. அதுதான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கல்ல. என் வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வச்சிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன? அவனை சரமாரியாக அடித்தாள். அவனோ சிரித்து கொண்டே அனைத்தையும் வாங்கி கொண்டவன் அவளை இழுத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டான். அடுத்த நொடி அவனை கட்டி கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் ஜோஷிதா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.